எப்படி நம்ம சொன்ன ப்ரெடிக்ஷன்ல எல்லாமே கரெக்டா நடந்ததா? இங்கிலாந்துக்கும் நார்வேக்கும் நடக்க போற மேட்ச்ல இங்கிலாந்து ஜெயிப்பாங்கன்னும், சுவிட்சர்லாந்துக்கும் அர்ஜென்டினாக்கும் நடக்க போற மேட்ச்ல அர்ஜென்டினா ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே ஜெயிச்சாங்க. மேட்சஸும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா இனிமே நடக்க போற மேட்சஸ்ல நம்ம அவ்வளவு ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இருக்கிற 4 டீமுமே சூப்பரான காம்படிட்டிவான 4 டீம்ஸ். இதுல ப்ரெடிக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸ்பெயினும் கடைசி 2 மேட்சா சூப்பரா விளையாண்டுருக்காங்க பிரான்ஸுக்கு அகேன்ஸ்டா. ஆனா பிரான்ஸ் த்ரூ அவுட் த வேர்ல்டு கப் டோர்னமெண்ட் மிஸ்டர் வேர்ல்டு கப் கிலியன் எம்பாவேயோட கிழிச்சு எரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்ல வந்தோம்னா இன்னொரு மேட்ச் இங்கிலாந்து வெர்சஸ் அர்ஜென்டினா. அர்ஜென்டினா இது வரைக்கும் ரொம்ப ஈஸியான டீம்ஸோடய விளையாண்டு வந்திருந்தாங்க. ஆனா எல்லா மேட்சுமே ஒரு மாதிரி த்ரில்லரா இருந்துச்சு. அர்ஜென்டினா கோல் போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அந்த மாதிரி தான் தோணுச்சு நிறைய மேட்ச். உதாரணத்துக்கு போன மேட்ச் சுவிட்சர்லாந்தோட எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த ரெட் கார்டு விழுகிற வரைக்கும் வித் த பால் சுவிட்சர்லாந்து டாமினேட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க எல்லாத்துலேயுமே. அந்த ரெட் கார்டு விழுந்ததுக்கு அப்புறமா அர்ஜென்டினா டாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதே மாதிரியே நிறைய இன்சிடென்ட். இப்போ வார் செக் பண்ணுறது, பெனால்ட்டி, ஃப்ரீ கிக் எல்லாமே அர்ஜென்டினாவுக்கு ஈஸியாக கிடச்சிது. ஆனால் அர்ஜென்டினாவுக்கு ஆப்போசிட்டாக விளையாடுற டீமு ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியை கிளப்பி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஃபேன்ஸும் கிளப்பி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு ரொனால்டோ ஃபேன்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் உண்மை இருக்குது ரொனால்டோ ஃபேன்ஸ் சொல்கிறதுல. நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த ஃபீஃபா ரெஃப்ரியோட வேலை இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டான மேட்ச்சில் வேலைக்கு ஆகுமான்னு கேட்டால் அதான் கிடையாது. டாப் 10 ரேங்கிங்குள்ளே இருக்கிற ஒரு டாமினேட் பண்ணுற டீமு, டாப் 15க்குள்ளே இருக்கிற எந்த டீமோடையுமே இவ்வளோ நாள் அர்ஜென்டினா ப்ளே பண்ணல. திடீர்னு செமிஃபைனல் மாதிரியான ஒரு நாக் அவுட் ஸ்டேஜில் வந்து இங்கிலாந்து மாதிரியான ஒரு டீம் கிட்ட விடும்போது அது எப்படி ஒர்க் ஆக போகுதுங்கிறது தெரியல. அர்ஜென்டினா ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. அந்த பக்கம் பிரான்ஸ் வெர்சஸ் ஸ்பெயின். இவ்வளோ நாள் லமின் யமால் ரொனால்டோவை பற்றி கொஞ்சம் நல்ல விதமாக பேசினார். ரொனால்டோவோட ஆரா அது வந்து ரொம்ப பெருசு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதே மாதிரி ரொனால்டோவோட லாஸ்ட் மொமெண்ட், அந்த வேர்ல்டு கப் மொமெண்ட் அப்போ போய் ஹக் பண்ணி அவரை கொஞ்சம் கன்சோல் பண்ணிட்டு வந்தார். சரி, லமின் யமால் கொஞ்சம் மாறிட்டாப்ல, இப்போ வாயெலாம் விடுறதில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். வாய் விட்டாப்ல. ஃப்ரான்ஸ்லாம் ஒரு டீமே கிடையாது. கடைசி 2 மேட்ச் எடுத்து பாருங்கள். ஃப்ரான்ஸை நாங்கள் வந்து தூக்கி போட்டு பந்தாடி இருக்கோம். ஃப்ரான்ஸ் வந்து எங்ககிட்ட ஜெயிக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் கேள்வி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி தலைவன் பற்ற வச்சுட்டு போயிட்டாப்ல. இது மாதிரி தான் லாஸ்ட்டாக நடந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் மேட்ச் அப்போ போர்ச்சுகலை பற்றி, போர்ச்சுகல்லாம் ஒரு டீமே கிடையாதுங்கிற மாதிரி பேசியிருந்தாப்புல. கடைசியாக என்ன நடந்துச்சு? ரொனால்டோ அண்ட் போர்ச்சுகல் டீம் லமின் யமால் அண்ட் ஸ்பெயினுக்கு என்ன பண்ணாங்கங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரியே இந்த தடவை அவரோட சிஷியனான கிலியன் எம்பாவே லமின் யமாலோட வாயை கிழிக்க போகிறாரா, இல்லை லமின் யமால் கிலியன் எம்பாவை கிழிச்சு தொங்க விட போகிறாரா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான். பூச்சியை கொண்டுட்டேன்னு நினைக்கிறேன், சாரி. ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா, ஃப்ரான்ஸ் வெர்சஸ் ஸ்பெயினில் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிப்பாங்கன்னும், இங்கிலாந்து வெர்சஸ் அர்ஜென்டினாவில் இங்கிலாந்து ஜெயிப்பாங்கன்னும் என்னோட பச்சி சொல்லுது. பட் அது நடக்கலைன்னா என்னை வந்து கேட்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கும், அந்த ப்ரெடிக்ஷனை நீங்கள் போடுங்க. நம்ம பார்ப்போம் யார் நினைக்கிறது நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் மெஸ்ஸி எனக்கு பிடிக்காதுன்னு கிடையாது, எனக்கு ரொனால்டோ அதிகமாக பிடிக்கும். மெஸ்ஸி இஸ் த நல்ல பிளேயர். மெஸ்ஸி வாஸ் குட் வித் பாலு. ஹிஸ் ஐக்யூ இன் த ஃபீல்ட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஸோ ஐ ஆல்வேஸ் அட்மையர் கிறிஸ்டியானோ